அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, உங்களுக்கு தினம் தினம் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ், சின்ன சின்ன கதைகளின் தொகுப்பு, நகைச்சுவை அனைத்தும் நாளுக்கு நாள் மிகுந்த வரவேற்பை பெற்றுக் கொண்டிருப்பது கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பியூர்லி இமேஜினரி ஸ்டோரி வித் சஸ்பென்ஸ். பியூர்லி இமேஜினரி. இது இப்படி இருக்குமா, இப்படி நடக்குமா அப்படின்னு யோசிக்கப்படாது. இப்படி நடக்கும், நடக்காமையும் இருக்கலாம். இது ஒரு பியூர்லி இமேஜினரி ஸ்டோரி வித் சஸ்பென்ஸ். நமக்கு யம தர்மராஜனை பத்தி தெரியும். யம தர்மராஜனுக்கு தனியா ஒரு அரசாங்கம் இருக்கு, யமலோகம்னு பேரு. அந்த யமலோகத்துல யம தர்மராஜனுக்கு கீழே யம கிங்கரர்கள்னு இருப்பாங்க, யம தூதர்கள்னு இருப்பாங்க. அதுபோக சின்ன சின்ன சர்வன்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒரு நாள் அவங்க ரூம்ல உட்காந்து பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணாடி ரூமுக்கு முன்னால ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னா, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கம்ப்யூட்டர். இது 2024, அது 3024ல இருக்கிற கம்ப்யூட்டர். அதை அங்க வச்சிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. யாருன்னா இந்த ஸ்டாஃப், யம தர்மராஜனோட ஸ்டாஃப் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேர் அப்படின்னா ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 100 பேர் உட்கார்ந்தோடனே யம தர்மராஜனுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்து ஒரு மெயில் அனுப்புறாரு, இமெயில் அனுப்புறாரு. யாருக்கு அனுப்புறாருன்னா 100 பேருக்கு அனுப்புறாரு. என்ன அனுப்புறாருன்னா, he selected only 1 person out of the 100 persons. அதாவது 77ஆம் நம்பர் ஸ்டாஃப், யம தர்மராஜனுடைய ஸ்டாஃப். யம கிங்கரர், அடுத்தது யமதூதர். அந்த யமதூதர்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, தூதர்கள் கீழே இருந்து பிடிச்சிட்டு வருவாங்க பூமியிலிருந்து. இந்த கிங்கரர்கள் அவங்கள டீல் பண்ணிக்குவாங்க. இதான் மேட்டர். ரைட்டா? இப்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இனி இருக்கு விஷயம். அப்போ மெயில் வருது, 77, நம்பர் 77 அலர்ட் அப்படின்னு வருது. இன்னைக்கு உன்னோட வேலை இந்த ஏரியால போய் இந்த 3 பேரை மட்டும் நீ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தனுடைய அட்வைஸ் மூலமா யம தர்மன் ஆர்டர் போடுறாரு. சித்திரகுப்தன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இவங்க முடியுதுன்னு சொல்றான். ஸோ இந்த யமதூதர்கள் போறாங்க, 3 பேரை பிடிச்சிடுறாங்க. 3 பேரை பிடிச்சி மேலே கொண்டு வந்துடுறாங்க. அதுல ஒருத்தர் பேராசிரியர், இன்னொருத்தர் ஒரு பெரிய பணக்காரர், இன்னொருத்தர் ஒரு விவசாயி. 3 பேர். இந்த பேராசிரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 100%ல 90% தப்பு பண்ணியிருக்காரு. எப்படின்னா, அவர் நீட் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோ. இப்ப அதான ட்ரெண்டு. அது மாதிரி நீட் எக்ஸாம் அந்த காலத்துல, அதாவது 3024ல நீட் இல்ல, நீட் மாதிரி ஒரு எக்ஸாம், அதை அவர் லீக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி 100க்கு 90% தப்பு பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பெரிய பணக்காரன், அவன் 50% 50% நல்லது, 50% கெட்டது பண்ணியிருக்கான். மூணாவது ஒரு ஏழை விவசாயி, அவன் 90% நல்லது, 10% கெட்டது பண்ணியிருக்கான். அந்த கெட்டது கூட அவனையும் அறியாம பண்ண கெட்டது. அப்போ இது 3 பேரும் அங்க வர்றாங்க. சித்திரகுப்தன் அப்படி படிக்கிறான். படிச்சோன்னா யம தர்மராஜன் சொல்றான், இவர் 90% தப்பு பண்ணதுனால
தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ஆர்கியூமெண்ட். தூக்கி இவனை நரகத்தில் போடுன்ட்டார். தூக்கி நரகத்தில் போட்டாச்சு. ரெண்டாவது வந்து 50-50, இவனை கொஞ்சம் வச்சிரு, பின்னால் டீல் பண்ணிக்கலாம், அடுத்தவனை எடுனாரு. அடுத்தவன் 90% நல்லது, 10% கெட்டது பண்ணியிருக்கான். இவன் வந்து கிட்டத்தட்ட நல்லவன் தான், அதனால இவனை வந்து என்கொயரி எல்லாம் பண்ண வேண்டாம், நேராக சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு அப்படின்ட்டாரு. இப்போ இருக்கிறவன் 50-50. அது அந்த பெரிய பணக்காரன் அவன்கிட்ட கேட்குறாரு யம தர்மராஜன், இந்தாப்பா நீ 50 நல்லது பண்ணியிருக்க, 50 கெட்டது பண்ணியிருக்க, நீ வந்து நரகத்துக்கு போறியா சொர்க்கத்துக்கு போறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன செலக்ட் பண்ணுவான் நீங்க சொல்லுங்க? சொர்க்கம் இல்லையா? அவன் கொஞ்சம் பணக்காரன் பிஸ்னஸ் மேன் ஆச்சா, கொஞ்சம் யோசிக்கிறான். அவன் சொல்றான், யம தர்மராஜா நான் டிசைட் பண்ணுறேன், அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து போய் சொர்க்கத்தை கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வரேன், நரகத்தை கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஓ எஸ், உன்னோட சாய்ஸ், போன்ட்டார். கூட்டிகிட்டு போங்க ஏன்னா முதல்ல சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு அழகான சொர்ணபுரி, எவ்வன மக்கள்னா அழகான பெண்கள் அங்கங்கே போயிட்டு இருக்காங்க. அமைதியான சூழ்நிலை, ஒரு இடத்துல வந்து உணவு இருக்கு, யார் வேணா போய் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் எங்க வேணா போய் அவங்க தூங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், வெரி கம்ஃபர்டபுள் லைஃப் பார்த்துட்டு வந்துடுறான். திரும்பி இங்கே போகிறான். நரகத்துக்கு போகும்போது இதை விட, சொர்க்கத்தை விட நரகத்தில் அன்னபூர்ணா கௌரி சங்கர் மாதிரி சாப்பாடு, கம 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 கமான்னு சாப்பாடு, ஜிலேபி, ஜாங்கிரி, லட்டு, அதே மாதிரி நிறைய ஸ்வீட் வகையறாக்கெல்லாம் ஒரு பக்கம் அடுக்கி இருக்குது. இவன் திக்குமுக்காடி போயிடறான். இங்கே போனால் வெறும் பொங்கல் புளியோதரை, எங்கள் சொர்க்கத்தில் பொங்கல் புளியோதரை கோயிலில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே பாரு லட்டு, ஜிலேபி, பாயசம், பாயசத்தில் 10 பாயசம், பால் பாயசம், பலாப்பழ பாயசம், சேமியா பாயசம், ரவை பாயசம், அரிசி பாயசம், அப்புறம் மீதி எனக்கு தெரியல, அந்த மாதிரி 10 பாயசம் அதெல்லாம் இருக்குது. அண்டா நிறைய லட்டு, அண்டா நிறைய ஜிலேபி இருக்குது. அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து யம தர்மங்கிட்ட சொல்கிறான், நானும் நரகத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறான். யம தர்மராஜன் சொல்கிறார், இந்த பாரு நல்லா யோசிச்சு சொல்லு, ஒரு தடவை உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது, இங்கேயா அங்கேயான்னு கேட்குறாரு. அது இல்லையா, இல்லை தர்மராஜா, நான் இங்கே தான் போகிறேன், நரகத்துக்கு தான் போகிறேன், ஷூராக போகிறேன் அப்படிங்கிறான். உடனே கூப்பிட்டு நரகத்தில் போடு அப்படின்னு போனோடனே இவனை ஒரு வாரத்துக்கு சரியான ட்ரீட்மெண்ட், ராஜ உபசாரம். காலையில் எழுந்திரிக்கும் போது அவனுக்கு பாதாம் பால், அப்புறம் 10 மணிக்கு அறுசுவையோட உணவு, பொங்கல், இட்லி, வடை, காஃபி, லொட்டு லொஸ்கு எல்லாம் கொடுக்குறாங்க. மத்தியானம் நிறைய இலையில நிறைய வகை வகையாக வச்சு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, செவன்த் டே முடிஞ்சு 8th டே வந்து இவனை வேற செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒருத்தனை அப்படியே உயிரோட பஜ்ஜி போடுற மாதிரி முக்கி எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இவன் மறண்டு போயிடுறான். இது என்னதுன்னு கேட்குறான். இதுவா தப்பு பண்ணவனுக்கு நம்ம கொடுக்குற தண்டனை என்ன? ஐயோ நான் 50% தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஆமாம் உண்டு, உனக்கு உண்டு அப்படின்னோடனே இவன் ஐயோ இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க, நான் யம தர்மராஜனை பார்க்கணும் அப்படிங்கிறான். இப்போதான் சஸ்பென்ஸ். யம தர்மராஜன்கிட்ட வர்றாங்க. யம தர்மராஜன் உட்கார்ந்துருக்கான். என்னப்பாங்கிற, நீ ரொம்ப தப்பு பண்ற யம தர்மராஜா, நீ ரொம்ப தப்பு பண்ற அப்படிங்கிறான். என்ன சொல்லு அப்படின்னு. நீ எனக்கு முதல்ல காட்டினி இல்லை, எவ்வளவு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்க கொண்டு போய் ஒருத்தனை பஜ்ஜி போடுற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க, கேட்டா அடுத்தது நீதாங்கிறானுங்க. என்ன பித்தலாட்டம் அது? எங்க ஊர்ல தான் பித்தலாட்டம்னா இங்கேயுமா பித்தலாட்டம் அப்படிங்கிறான். அதுக்கு யம தர்மராஜன் சிரிக்கிறான், நல்லா சிரிக்கிறான். சிரிச்சு, அடை லூசு பையா, உங்க ஊர்ல ஒரு புது படம் வருதுன்னா புது படத்துக்கு முன்னால என்ன பண்ணுவாங்க சொல்லு அப்படின்னு. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, தியேட்டர்ல ட்ரெய்லர் போடுவாங்க இல்லையா? புது படத்துல
ஏன் ட்ரெய்லர் போடுறாங்க? எந்த காட்சி நல்லா இருக்கோ அதை ட்ரெய்லராக போடுவாங்க இல்லையா? நீ அதை மட்டும் ட்ரெய்லர் லைக் பண்ணுற, இங்கே இருக்கிற ட்ரெய்லரை லைக் பண்ண மாட்டியோ? நான் கொடுத்தது ட்ரெய்லர், 7 நாள் ட்ரெய்லர், அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர், தூக்கி உள்ள ஓடுங்கடா அப்படின்ட்டார். ஆகவே மக்களே, இது முற்றிலும் கற்பனை கதை. உங்களை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக திரிக்கப்பட்ட கதை, சொல்லப்பட்ட கதை. கதையை லைக் பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் வரும், ஏங்கிற பட்டன் அமுத்துங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி தங்க தமிழனுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.